ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் 2024 6/1/2024 அன்றைக்கி நடந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். 484 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க. இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ கோனிக்கல் வுடன் பீஸ் இஸ் 484 சென்டிமீட்டர் தென் ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் வென் த ஹைட் இஸ் 105 சென்டிமீட்டர். சைடில் ஒரு கோன் டயக்ராம் இருக்கா? நமக்கு கோனில் என்னெல்லாம் தெரியும்? ஆக்சுவலாக த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், அதாவது பேஸோட ரேடியஸ் நமக்கு தெரியும். அடுத்து கோனோட ஹைட் ஹெச் தெரியும், அதை ஹெச்னு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து சாய்வு உயரம் ஸ்லாண்ட் ஹைட்டு எல் தெரியும். இந்த மூணை வச்சு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இவங்க ஹெச் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 105 கொடுத்துட்டாங்க. இப்போ ரேடியஸ் ஆர் மட்டும் தெரிஞ்சதுன்னா நமக்கு ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸை டேரெக்டாக கொடுக்காம அதோட சுற்றளவுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பேஸ், அதாவது ஒரு கோனோட பேஸ் எப்படி இருக்கும்? வட்ட வடிவத்தில் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்போ சர்க்கிளோட சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 2πr. அப்போ 2πr தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 484 சென்டிமீட்டர். கரெக்டா? அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் 484 என்ன அர்த்தம்? 2πr 484. பைக்கு மேலே 22/7 போடுவோமா? இந்த ரெண்டு நம்பரையும் ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு கொண்டு போயிடுவோமா? அப்போ 22/7 என்னவாகும்? 7/22 ஆகும். 2 என்னவாகும்? 1/2 ஆகும். அப்போ இதிலிருந்து ஆர் கிடச்சிருமா? ரேடியஸ் ஆஃப் த கோன் எவ்வளவு? 77 சென்டிமீட்டர். ஹைட்டு 105 ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? வால்யூம் கண்டுபிடிச்சிடலாமா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பைக்கு மேலே 22/7 போடுங்க. ஆர் ஸ்கொயருக்கு மேலே 77 × 77, ஹெச்சுக்கு மேலே 105. வால்யூம் எவ்வளோ கிடைக்கி? 6,52,190 சென்டிமீட்டர் கியூப். அப்போ இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.